வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இப்ப நம்ம உடம்பெல்லாம் கொஞ்சம் குளிர்ச்சியா வச்சுக்கணும்ல, அதுக்காக நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கம்பு சாதம் பண்ணலாம். கம்பை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். எடுத்து நல்லா கழுவிட்டு லைட்டா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு இது மாதிரி ரவையாட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் கம்பு எடுத்திருக்கோம். அப்ப 4 டம்ளர் தண்ணியா அடுப்புல வச்சிடலாம். அந்த தண்ணி கொதிக்கட்டும். லைட்டா தண்ணி வச்சிருக்கேன். அந்த தண்ணி லைட்டா அடியில இருந்து பபுள்ஸ் ஆட்டம் கொதிச்சு வருது. இப்ப கம்புக்கு தேவையான அளவு உப்பை இவ்வளவு நம்ம போட்டுடலாம். இப்ப நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறப்ப கம்பை போட்டு அதுல நல்லா கலக்கி விட்டுறலாம். கலக்கிட்டு கொஞ்சம் கெட்டியான அப்புறம் குக்கர்ல வச்சு 3 சவுண்ட் விட்டு இறக்கிடலாங்க. கம்பு ரொம்ப ஊட்டச்சத்து அதிகமா இருக்கு இதுல. அதோட இது கூழ் செஞ்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கும். நல்லா கொஞ்சம் மோர் ஊத்தி 2-3 சின்ன வெங்காயத்தை அதுல எல்லாம் கட் பண்ணி போட்டு ஒரு மிளகாவை போட்டு அந்த கூழாட்டம் ஊத்தி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாம், பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே கரைச்சி விட்டுரும். ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். இதுல விட்டமின் ஏ வேற இருக்கு. அதனால நம்மளோட தோல் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம நம்மளோட கண் பார்வை நல்லா இருக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுது. ஹீமோகுளோபின் அளவையும் இது கரெக்ட் செய்யுதுங்க. வெயில் காலத்துக்கு ரொம்ப ஏத்த உணவு. வீக்லி ஒரு ட்ரைஸ் ஆகுது. இத நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இப்ப பாருங்க, இதுல நான் தண்ணி லேசா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல இந்த கம்பை போட்டுறேன். இப்படி கலக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கெட்டியாகும். கெட்டியான அப்புறம் இத நம்ம எடுத்து குக்கர்ல வச்சிடலாம். இப்ப மோஸ்ட்லி இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இதை எடுத்து குக்கர்ல வச்சு ஒரு 4 சவுண்ட் விட்டுறலாம். சரிங்களா? நம்மளோட சூப்பரான சுவையான ஒரு கம்பு சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட இருக்கு. வீட்டுல சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்படி சூடா எடுத்து இதுல நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் நெய் போட்டு கலந்து கொடுத்து பாருங்க. அவங்க அவ்வளோ ரசிச்சு சாப்பிடுவாங்க. இது கூட நாட்டு சக்கரையும் கீயும் சேர்றப்ப அயன் ரிச் ஆகுங்க. அது இன்னும் நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரென்த்தை கொடுத்தும் குழந்தைங்களுக்கு. பெரியவங்க கூட சாப்பிடலாம். பட் சுகர் பேஷண்ட்ஸை யோசிச்சு சாப்பிட்டுக்கலாம். இது சும்மா நம்ம ஏதாவது குழம்பு அது மாதிரி செஞ்சோம்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் குழம்பு இதுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும். அது தொட்டு சாப்பிடலாங்க. அவ்வளோ அழகான சூப்பரான சுவையான கம்பு சாதம் நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.